சிகப்பரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் புட்டு மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு, ரொம்ப கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 2 கப் தண்ணி, 2 கப் மாவுன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ½ அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இதில் புட்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிகப்பரிசி 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நிழல்லே உலர்த்தி மிஷினில் கொடுத்தீங்கன்னா புட்டுக்கு அரைச்சி தருவாங்க. அதை ஃப்ரை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக புட்டு மாவு கிடைக்கிது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ரொம்பவே நல்ல டேஸ்டான சாஃப்டான புட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த புட்டு குடத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம். அந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த புட்டு குழலில் இந்த ஜல்லடையை போட்டு கொஞ்சம் திருகின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் புட்டு மாவு ஆட் பண்ண போகிறோம். ஒரு லேயர் ஆட் பண்ண பிறகு இன்னொரு லேயர் தேங்காய் வைக்க போகிறோம். திருப்பி இன்னொரு லேயர் புட்டு மாவு போட போகிறோம். கடைசியாக இன்னொரு லேயர் தேங்காய் வச்சு இந்த குழலை புட்டு குடத்தில் வச்சு மூடி 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சிகப்பரிசி புட்டு நமக்கு சாப்பிட ரெடியாக இருக்குது. இதை காரம் வேணுன்றவங்க கடலை கறி கூட சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றவங்க சர்க்கரை நெய் 2ம் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும், ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஜிம்மீஸ்.